නොකඩවා ඉහළට ගමන් කරන தொடர்ந்து மேல் நோக்கி செல்லுங்கள். නොකඩවා ඉහළට ගමන් කරන தொடர்ந்து மேல் நோக்கி செல்லுங்கள். හැමතිස්සම ඉස්සරහා බලන්න උඩට යන්න. இந்நேரமும் முன்னாலேயே மேலேயே செல்லுங்கள். මේ දවස්වල ලස්සන ගීතිකාවක් ගොක් සභාවල ගායනා කරනවා. இந்த நாட்களிலே மிக அழகான ஒரு பாடலை அநேக சபைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். මම හිතනවා நான் நினைக்கிறேன் හැම කෙනාගේ කටෙත් ඒක තියෙනවා. எல்லோருடைய வாயிலும் அதுதான் இருக்கும். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. පියාණෙනි තාත්තේ මාගේ ඉස ඔසවා තබන්නා වූ දෙවිඳුනි, அது நல்ல விசுவாச அறிக்கை. ඒක හොඳ ඇදහිල්ලේ වචනයක්. පොරොන්දු. தகப்பனே தந்தையே පියාණෙනි තාත්තේ தலை நிமிர செய்பவர் நீரே. ඉස ඔසවන්න තබන්නේ ඔබයි. நல்ல ஒரு வசனம். ඒක හොඳ වචනයක්. அடுத்த வசனம் பாருங்க. கேடகம் நீரே, පලිය ඔබයි, மகிமை நீரே, මහිමය ඔබයි, தலை நிமிர செய்பவர் நீரே. මාගේ ඉස ඔසවන්න இந்த மாதிரி තබන්නේ விசுவாச வார்த்தை இருக்க வேண்டும். මෙවැනි විශ්වාසවන්ත වචන තිබෙන්නට අවශ්‍යයි. சர்ச்சுக்கு நீங்க வாரீங்க ඔබ චර්ච් එකට එනවා. சரிதானே? வந்து இப்படி சொல்லுறீங்க. ඇවිල්ලා මේම කියනවා. ஆனா அடுத்த வசனம் தான் கொஞ்சம் இடிக்குது. අනිත් වචන තමයි පොඩ්ඩක් වදින්නේ. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர். කෙතරම් සතුරම් පිරුණාද, බෝ වුණාද? உங்களுக்கு அவ்வளவு பெருகி இருக்காங்களா? ඔබට එච්චර වැඩි වෙලා ඉන්නවද? உங்களுக்கு அவ்வளவு சத்துரு இருக்காங்களா? එතරම් සතුරු ඔබට ඉන්නවද? இல்லாத சங்க ஊதி கெடுக்க கூடாது. නැති දෙයක් ඔබ අඬගාලා ඇතුළට දාගන්න නරකයි. இப்ப நீங்க எதிரி நிறைய பெருகிட்டாங்கன்னு சொன்னா ඔබ දැන් සතුරම් මට වැඩි වුණා කියලා කියන මොහොතේදී சர்ச்சுக்கு வார நேரம் எதிரி இல்ல. චර්ච් එකට එන වෙලාවේ සතුරන් නැහැ. ஆனா நீங்க பாட்டு படிச்சோன்னா දැන් මෙතන ගායනා කරපු ගමන් வீட்டுக்கு போக நேரத்துல නිවසට යන මොහොතේදී பக்கத்துக்காகலாம் எதிரி ஆயிடுவான். ඔබගේ අසල්වාසීන් ඔක්කොම සතුරා වෙනවා. ஏன்னா ඇයි කිව්වත් நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்க. ඔබ ඔබගේ කටින් කියලා ඉවරයි. உங்களுக்கு எத்தனை எதிரி இருப்பாங்க? ඔබට කොච්චර සතුරා ඉන්නවද? இருக்காங்களா? ඉන්නවද? இல்லாதது ஏன் கூப்பிடுவீங்க? නැති දේ ඇයි අඬ ගහන්නේ? எதிரிகள் எவ்வளவாய் பெருகிட்டாங்க. සතුරන් කෙතරම් බොහෝ වුණාද, වැඩි இப்ப වුණාද? சும்மா பெருக்குவாங்க. නිකම් වැඩි කර ගන්නවා. அடுத்த வசனம் பாருங்க. අනිත් වචනේ බලන්න. எதிர்த்து எழும்புவோர் எத்தனை மிகுந்து விட்டார்கள். මට විරුද්ධව නැගිටින අය කී දෙනෙක් වැඩි වී සිටිනවද? இப்ப சும்மா எழுப்புறீங்க. දැන් ඔබල නිකන් ඔව්ව නැගිටින්න තබනවා. சில பாட்டுகள் அழகு. සමහර ගීතිකාවන් ඉතා ලස්සනයි. ஆனா பாடும்போது யோசிக்கணும். ඒ නමුත් ගායනා කරන මොහොතේදී කල්පනා කරන්න ඕනේ. நம்ம ஏதோ ஒன்று நினைக்கிறோம். අපි මොකද්ද හිතනවා. நம்ம நினைச்சு கொண்டு கணத்துல අපි එහෙම හිතාගෙන ඉන්න මොහොතේදී சொல்லுவோம். කියයි இப்பதான் நினைச்சேன். දැනුයි ඒක හිතුවේ. இப்பதான் உங்களை நினைச்சேன். දැනුයි ඔබ හිතුවේ. வந்துட்டீங்க. ඔය ආවනේ. நீ நினைச்சனால வந்துட்டான். ඔයා හිතපු නිසා තමයි එයා நீ ආවේ. இத நினை ඔබ මේක හිතන්න வந்துடுவான். එයා එයි. அடுத்த வசனம் பாங்க. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. ඒ නමුත් මම මලානික වෙන්නේ නැහැ. இவ்வளத்தை படிச்சிட்டு මෙච්චර ගායනා කරලා ඉවර වෙලා இப்போ சோர்ந்து போவதில்லை. දැන් මලානික වෙන්නේ නැහැ. தளர்ந்து போவதில்லை. මම වැටෙන්නෙත් නැහැ. இது எப்படி இருக்குன்னா මේ කොහොමද තියෙන්නේ දන්නවද? மழை நல்லா வரட்டும், උන්ට වැස්ස ආපු දෙන් நான் கூட பிடிக்கிறேன். මම කුඩිය අල්ල ගන්නවා. இது தேவையா? මේක අවශ්‍යද? ஏன் கையில குடிய வச்சுக்கிட்டு போக? ඇයි ආතේ කුඩියක් තියාගෙන යන්නේ? சில காரியம் நம் வாழ்க்கையில வரக்கூடாது. සමහරක් දේවල් අපගේ ජීවිතය තුළට එන්න නරකයි. நான் என்ன சொல்லனா, මම මොකද්ද කියන්නේ? என் சத்துருக்கள் கூட எனக்கு சமாதானமாய் மாறுவார்கள். මාගේ සතුරන් පවා මට සමාදානයක් වෙයි. நாம பிரச்சனைகளை உருவாக்க கூடாது. අපි ප්‍රශ්නවල් මවන්න නරකයි. நான் இப்பதான் உங்களை நினைச்சேன். මම දැනුයි ඔබව හිතුවේ. அவங்க வைப்பாங்க. ඒගොල්ලෝ ඉන්නවා. நான் உங்களுக்கு கால் பண்ணணும், உங்களோட பேசணும்னு நினைச்சேன். මම ඔයාට කතා කරන්න ඕනේ, කෝල් කරන්න ඕනේ කියලා හිතුවා. நீங்களே பேசிட்டீங்க. ඔයාම කතා කරානේ. இங்க எத மனசுல நினைக்கிறோமோ ඔබ මෙතන සිතෙන් මොකද්ද හිතන්නේ? அதுதான் வாழ்க்கை. ඒක තමයි ජීවිතය. வாழ்க்கையில எதையும் ஆழமா நினைச்சீங்கன்னா அது நடந்துரும்.
ඔබගේ ජීවිතේ කුමන දේ ගැඹුරෙන් ඔබ හිතනවද ඒ දේ ජීවිතේ இந்த நாட்கள்ல நான் அதுதான் படிக்கிறேன். මේ කාලවකවානුවේදී ඒක තමයි මම ඉගෙන ගන්නෙ. ஆண்டவர் சொன்னாரு දෙවියන් වහන්සේ පවසනවා வெளிச்சம் வரட்டும். එළිය වේවා. கேலிக்கு சொன்னாரா ඊළවට කිව්වද? இல்ல சீரியஸா சொன்னாரா නැත්නම් සීරියස් එකට කිව්වද? இல்ல ஜோக்கா சொன்னாரா නැත්නම් ජෝක් එකකට කිව්වද? அவர் ஜோக்குக்கு சொன்னாரு. එයා ජෝක් එකට කිව්වා. அது நடந்துச்சு. ඒක සිදු වුණා. அவர் ஜோக்குக்கு சொன்னாலும் එතුමා ජෝක් එකට කිව්වත් என்ன சொன்னாலும் මොන දේ කිව්වත් හරි அது நடக்கும். ඒක සිදු වෙයි. நம்ம சொல்றது நடக்கும். අපි කියන දේ සිදු වෙයි. நம்ம மனசுல என்ன நினைக்கும் අපගේ සිතේ මොකක්ද හිතන්නේ அது நடக்கும். ඒක සිදු වෙයි. வாழ்க்கையில நான் மேல செல்லுவேன். ජීවිතේ මම ඉහළට යනවා. வாழ்க்கையில எதையும் சந்தேகப்பட வேண்டாம். ජීවිතේ කිසි දෙයකින් සැක වෙන්න එපා. நித்திரைக்கு என்ன இந்த நேரமும் சொல்லுங்க, මම ජයගන්නවා. நான் வெற்றி பெறுவேன், මම ඉදිරියට යනවා. நான் முன்னோக்கி செல்வேன், මම ඉදිරියට පමණයි යන්නේ. நான் முன்னோக்கி மாத்திரம் මම ඉහළට පමණයි යන්නේ. நான் மேலே மாத்திரம் செல்வேன். මේක ඔබගේ ලයිෆ් එක වෙන්න අවශ්‍යයි. இது உங்கள் வாழ்க்கையாகவே இருக்கட்டும். හalleluya. ஹalleluya. මම ඉදිරියට යනවා. நான் முன்னோக்கி செல்வேன். අපි මොනවද ප්‍රකාශ කරන්නේ? நாம் எதை அறிக்கையிடுகிறோம்? අපි මුඛයෙන් මොනවද කියන්නේ? நம் வாயினால எதை சொல்லுகிறோம்? අපි මොනවද හිතන්නේ? நாம் எதை நினைக்கிறோம்? ඒක සිදු වෙනවා. அது நடக்கிறது. ඇදෙල්ලෙන් කතා කරන්න අවශ්‍යයි. விசுவாசத்தோடு பேச வேண்டும். ඉස්රේ කිව්වා. ඉස්රේ කිව්වා මම යේසුස්ගේ සල්ව අල්ලපු ගාම நான் இயேசுவின் தாழ்வையை தொட்டதும் මම සනීප වෙයි. நான் சுகமாவேன். ඇදෙල්ල. விசுவாசம். ඇදෙල්ල අත්හරින්න අකයි. விசுவாசத்தை விடக்கூடாது. பேதுருස් කිව්වා பேதுரு சொன்னான், ස්වාමිනේ கர்த்தாவே ඔය ඒක ඔබ නම් அது நீரேயானால் මත් මූදිය ඇවිදින්නා. நானும் கடலிலே நடக்கிறேன். යේසුස්ගේ වගේ කියලා. இயேசு கிறிஸ்து சொன்னார் சரி என்று. ඇවිද්දා. அவன் நடந்தான். ඔව් ඇවිද්දා. அவன் நடந்தான். ඇදෙල්ල. விசுவாசம். අපේ ජීවිතය ඇදෙල්ල. உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் ඒකේ තාම වැදගත්. அது ரொம்ப முக்கியம். 2 තිමෝතිය 4:8 සඳහන් කර තියෙනවා. 2 திமோத்தேயு 4:7 சொல்லுகிறது. 2 Timothy chapter 4 verse 7. 2 திமோத்தேயு මම 4. යාපත් යුද්ධයේදී යුද්ධ කෙලෙමි. මම දිවීම කෙලවර කරමි. මම ඇදෙල්ල රක්ෂා කළෙමි. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். මම යාපත් යුද්ධයක් යුද්ධ කළා. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். මට යුද්ධයක් තිබුණා. எனக்கு ஒரு யுத்தம் இருந்தது. ඒක හැබැයි ඒක යාපත් යුද්ධයක්. ஆனால் அது நல்ல போராட்டம். ඒ යුද්ධේ යාපත්. அந்த யுத்தம் நல்லது. ජයග්‍රහණය ஜெயம், සැනසීම. நிம்மதி. ඒක ඉන්ටර්විව් එකක් මම බැලුවා. ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். එක ලේඩි කෙනෙක් ගාව අහනවා ஒரு லேடி இன்னொரு இடத்துல கேட்கிறார், සක්සස් වැදගත් නේ ජයග්‍රහණය. ஜெயம் வெற்றி முக்கியம் தானே? ජයගන්න එක වැදගත් නේ. வெற்றி பெறுவது முக்கியமே. එවිට එයා කියනවා அந்த வேளையில அவர் சொல்லுகிறார், සක්සස් වැදගත් නෑ. வெற்றி முக்கியம் அல்ல, සැනසීම වැදගත්. நிம்மதியே முக்கியம். හැමදාම ප්‍රශ්නෙන් කරදරෙන් ජීවත් වෙන්න වඩා ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழ்வதை விட එක වයසක 100 කෙනෙක් ஒரு வயதான ஒரு தாத்தா, එක ආච්චි කෙනෙක් ஒரு பாட்டி, පැල්පත් ගෙදර ஒரு குடிசை வீட்டிலே වැඩට ගිහිල්ලා ඇවිල්ලා வேலைக்கு சென்று வந்து 3 වේල කාලා 3 வேளையும் சாப்பிட்டு සැනසීමෙන් එක කොච්චර හොඳයිද? நிம்மதியோடு இருப்பது எவ்வளவு நல்லது. ඒ ඉන්ටර්විව් එකේ ලේඩි ෂොක් වුණා. அந்த இன்டர்வியூலயே அந்த லேடி ஷாக் ஆனாள். ජයග්‍රහණයට වඩා வெற்றியை விட මේ සැනසීම කොච්චර හොඳයිද? இந்த நிம்மதி எவ்வளவு நல்லது என்று சொல்லும் பொழுது, හැබැයි මේ පිළිතුර ஆனால் அந்த பதில் මට සැටිස් නෑ. அது எனக்கு சட்டிஸ் இல்லை. මම හිතුවා நான் நினைத்தேன் 3 වේල කාලා 3 வேளை சாப்பிட்டு සැනසීමෙන් ඉන්නවා. நிம்மதியா இருக்கிறார்கள். කොහොමද ඉන්නේ? எப்படி இருக்கிறார்கள்? එයා ජොබ් එකට ගිහිල්ලා එනවා. ஜாபுக்கு போய் வருகிறார், එයාට පඩියක් ලැබෙනවා. அவருக்கு ஒரு சம்பளம் ඒ கிடைக்கிறது. ජොබ් එකට ගිහිල්ලා එන්න அந்த ஜாபுக்கு போய் வர ඒ පඩිය ලැබෙන්න அந்த சம்பளத்தை பெற කවුද කෙනෙක් ජොබ් එකක් දෙනවා. யாரோ ஒருவர் ஜாபை கொடுக்கிறார். එයා සක්සස් වෙලා ඉන්න කෙනෙක්. அவர் சக்சஸ் ஆகி இருக்கிறார். එයාගේ සක්සස් නිසා තමයි அவரின் சக்சஸின் நிமித்தம் මෙයා සැනසීමෙන් ඉන්නේ. இவர் நிம்மதியா இருக்கிறார். අපේ සක්සස් எங்கள் சக்சஸ்
අනිත් අයට மற்றவர்களுக்கு සැනසීම ලබා දෙනවා. நிம்மதியை பெற்றுக் கொடுக்கிறேன். එහෙනම් මේ සක්සස් උදෙසා අපි පොරබදිනවා නම් ඒක නරක දෙයක් නෙවෙයි. அப்படி என்றால் இந்த சக்சஸுக்காய் இந்த வெற்றிக்காய் நாம் போராடுவோம் என்றால் அது ஒரு கெட்ட காரியம் අපේ அல்ல. ජීවිතේ ප්‍රශ්නවලයි எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ඒ வரும், කරදරවලයි பிரச்சனை போராட்டங்கள் வரும். ඒව වැටෙන්න නොවේ. அவைகள் வீழ்ச்சிக்கல்ல, හැම දෙයක්ම උසස් වෙන්න. அவை எல்லாம் நம் உயர்வுக்கே. ඉගෙන ගන්න මොහොතේ கற்றுக்கொள்ளும் பொழுது අපේ ප්‍රශ්නේ நமக்கு பிரச்சனை வரும், ඒක අපේ උසස්කම නිසා. அது நம் உயர்வுக்காக. අපේ ලයිෆ් එකේ எங்கள் வாழ்க்கையில் යම් කිසි පොරබදීමක් ආවා ஏதோ ஒரு போராட்டம் வந்தது, ඒක උසස්කමක් උදෙසා. அது ඒ உயர்வுக்காக. නිසා තමයි පෞල්තුමා කියනවා எனவேதான் பவுல் சொல்கிறான், තිමෝතිස් කියනව තරුණයාට திமோத்தி என்கிற வாலிபனுக்கு යාපත් පොරබදීමක් යුද්ධයක් යුද්ධ කළා. நல்ல போராட்டத்தை, ஒரு யுத்தத்தை போராடினேன். අත්වෙනි වචනේ කියනවා 7ஆம் வசனம் சொல்லுகிறது, යාපත් පොරබදීමක් நல்ல போராட்டத்தை, යුද්ධයක් යුද්ධ කළා. ஒரு யுத்தத்தை செய்து முடித்தேன். හැබැයි ஆனால் දිවිල්ල ඉවර කළා. ஓட்டத்தை முடித்தேன், මම කරලා ඉවර කළා. நான் செய்து முடித்து விட்டேன். ඒකට හේතුව காரணம் මගේ ඇදහිල්ල. என் விசுவாசம். ඇදහිල්ල ආරක්ෂා කරගත්තා. விசுவாசத்தை காத்து ඒ கொண்டேன். ඇදහිල්ල ආරක්ෂා කරපු නිසා තමයි விசுவாசத்தை காத்து கொண்டதினாலே ඒක මට ඉවර කරන්න පුළුවන් වුණා. அது எனக்கு முடிக்க முடியுமா இருந்தது. වාට ඒක කරන්න බෑ. உனக்கு அது செய்ய முடியாது. ඇදහිල්ල ආරක්ෂා කරුව නැත්තම්. விசுவாசத்தை காத்து கொள்ளாவிட்டால் යාපත් පොරබැදීමක් යුද්ධයක් කරලා ඉවර කළා. நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன். එතන කී දෙනෙක් පොරබැදීම් සමග ඉන්නවද? இந்த இடத்துல எத்தனை பேர் தான் போராட்டத்தோடு මුදල් இருக்கிறீர்கள்? සමග, பணத்தோடு, පෞල් ජීවිතේ, குடும்ப வாழ்க்கையில, ඉගෙනවීම් සමග, கல்வியிலே, ව්‍යාපාර සමග, வியாபாரத்திலே ලොකු ලොකු පොරබැදීම් සමග මේ රාත්‍රී මේ සවස් කාලේ ඔබ ඉන්න පුළුවන්. பெரிய பெரிய போராட்டத்தோடு இந்த இரவிலே மாலை வேளையில் පෞල් இருக்கலாம். කියනවා මම පොරබැන්දා. பவுல் சொல்கிறான், நான் போராடினேன், මගේ සේවය මම පොරබදිනවා. என் ஊழியத்திலே நான் போராடுகிறேன், මගේ පුද්ගලික ජීවිතේ මම පොරබදිනවා. என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே මගේ போராடுகிறேன், පෞල් ජීවිතේ මම පොරබදිනවා. என் குடும்ப வாழ்க்கையிலே போராடுகிறேன், රවට්ටන්නා මනුෂ්‍යයන් සමග මම පොරබදිනවා. ஏமாற்றுகிற மனிதர்கள் மத்தியிலே போராடுகிறேன், දොරකාරයන් සමග මම පොරබදිනවා. பொய்யர்கள் மத்தியிலே போராடுகிறேன், පිටිපස්සේ ඉඳලා මාව අයින්නව අය සමග මම පොරබදිනවා. எனக்கு பின்னால் இருந்து குத்துகிறவர்கள் மத்தியிலே போராடுகிறேன். ඕ මාව එපා කරනවා මිනිස්සු ඉන්නවා. ඒ අයත් එක්ක ඉඳගෙන මගේ ජීවිතේ පොරබදිනවා. என்னை வெறுக்கிறவர்கள் மத்தியிலே நின்று கொண்டு என் வாழ்க்கையிலே நான் போராடுகிறேன். ද්‍රෝහිකම් කරන අය සමග ඉඳලා පොරබදිනවා. துரோகிகள் மத்தியிலே நான் போராடுகிறேன். පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், තමන්ට අවශ්‍ය වෙන්නා වූ දේ ලබා ගන්නක අපිත් මාත් එක්ක ආශ්‍රය කරලා தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்னோடு பழகி ඊට පස්සේ මට විරුද්ධව ඉන්නව අය සමගම පොරබදිනවා. அதன் பின்பு என்னை எதிர்த்து நிற்கிறவர்கள் மத்தியிலும் நான் போராடுகிறேன். මගේ ජීවිතේ මම නින්දියානේදී என் නින්ද නැතුව මම පොරබදිනවා. என் வாழ்க்கையிலே, என் படுக்கையிலே தூக்கம் அற்ற நிலைமையிலும் போராடுகிறேன். මම පිටස්තර නෝමල් වගේ ඉන්න පුළුවන්. நான் வெளிப்படையாய் நோமலா இருக்கலாம், නමුත් අභ්‍යන්තරව ஆனால் ලොකු යුද්ධයෙන් පොරබැදීමේ ඉන්නේ. ஆனால் உள்ளே பெரிய ஒரு யுத்தத்திலே நான் நிற்கிறேன். පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், මේ තරුණයාට அந்த வாலிபனுக்கு මම හොඳ යුද්ධයක් කරුවා. நான் நல்ல போராட்டத்தை මගේ போராடினேன். ලයිෆ් එක හොඳට මම දිව්වා. என் வாழ்க்கையை நல்லா ஓடி முடித்தேன். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் මගේ පොරබැදීම් என் போராட்டம் අනිත් අයට පේන්නේ නැහැ. மற்றவர்களுக்கு தெரியாது, ඔබට පේන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியாது. පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், ඔයාට දන්නේ නැහැ. உனக்கு தெரியாது, මම පාස්ටර් කෙනෙක්. நான் ஒரு මම பாஸ்டர், සේවකයෙක්. நான் ஊழியன், මම වාහනේ යන්නේ. நான் வாகனத்திலே මම செல்லுகிறேன், හොඳට කනවා කියලා ඔයාට පේන්න පුළුවන්. நான் நன்றாக சாப்பிடுகிறேன் මම என்று හොඳට நீ காணலாம், ඇඳලා ඉන්නේ කොහොමද පේන්න நான் පුළුවන්. நன்றாக உடுத்திருப்பது விளங்கும், මම එළිය පිටස්තර hina වෙන කොහොමද පේන්නේ. நான் வெளியே சிரிப்பதுதான் உனக்கு தெரியும். නමුත් ඇතුලේ ලොකු පොරබැදීමක් ஆனால் සමග. உள்ளே ஒரு பெரிய போராட்டத்தினால், හැබැයි ඒක නිසා මම අඬන්නේ නැහැ. ஆனால் அதற்காக நான் அழுவதில்லை. මගේ ප්‍රශ්න මට තමයි දන්නේ කියලා මම දුක් වෙන්නේ என் නැහැ. பிரச்சனை எனக்கு தான் தெரியும் என்று நான் துக்கப்படுவதில்லை. මගේ ප්‍රශ්න වලට පේන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. என் பிரச்சனை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். මාගව තියෙන anointing එක, මාගව තියෙන healing power එක, මාගව තියෙන ආස්කම් කරන බලය ඔබ දැකලා ඇති. என்னுடைய எனக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம், எனக்குள்ளே அற்புதங்களை செய்கிற, சுகமாக்குற வல்லமையை, அபிஷேகத்தை கண்டிருக்கலாம். හැබැයි වේදිකාවෙන් පස්සේ මාගව තියෙන පොරබැදීම්
ඔයගලන් දන්නේ නැති වෙන්න පුළුවන්. ஆனால் மேடைக்கு பின்பதாக நான் படுகிற போராட்டம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். මෙච්චර පොරබැදීම් මට තිබුණත් හරි. ஆனால் இவ்வளவு போராட்டம் எனக்கு இருந்தாலும் මගේ ඇදේ இல்ல. என் விசுவாசம் මම අත්තරේ නෑ. நான் விட்டு விடவில்லை. මොන ප්‍රශ්නයක් ආවත් හරි. எந்த பிரச்சனை தான் මම வரட்டும், දිනනවාමයි. நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். මම මේකෙන් ජය ගන්නවා. நான் இதை ஜெயம் கொள்வேன். මම give up කළේ නෑ. நான் பின்வாங்கவில்லை, ඒකම ආරක්ෂා කළා. அதையே காத்துக்கொண்டேன். මම මේක දිනනවා. நான் இதை வெற்றி பெறுவேன், මේක ඉවර කරනවා. இதை முடிப்பேன். ඒක මා ගාව තියෙනවා. அது என்னிடத்தில் இருக்கிறது. මගේ සෙනවද සහෝදර සහෝදරිය. என் பிரியமானவர்களே, ඔබ ගාව තියෙනවද? உங்களிடத்தில் இருக்கிறதா? මගේ හස්බන්ඩ් මාගෙන් අයින් වුණා. என் கணவன் என்னை මගේ விட்டு වයිෆ් போனார், මාගෙන් අයින් වුණා. என் மனைவி என்னை මගේ விட்டு දරුවන් போனார், මට විරුද්ධ என் වෙනවා. பிள்ளைகள் என்னை எதிர்த்தார்கள். දැන් මම මොනවද කරන්නේ இப்ப நான் කියලා. என்ன செய்வது මම என்று. එහෙම ඉන්නේ නැහැ. நீங்க அப்படி இருப்பதில்லை, මම එහෙම ඉන්නේ நான் නැහැ. அப்படி இருப்பதில்லை. මා ගාව ඉන්න හැම කෙනාම මාව අත්තරතරේ. என்னிடத்தில் இருக்கிறவர்கள் என்னை எல்லோரும் விட்டு මා සමග விட்டார்கள். ඉන්න අය මාව අත්තරතරේ. என்னோடு இருக்கிறவர்கள் என்னை හැම කෙනා கைவிட்டாலும், මාව තනි කළතරේ. எல்லோரும் என்னை தனிமையாக்கினாலும், අන්තිම දක්වා நான் முடிவு பரியந்தம் මගේ දිවිල්ලේ දුවනවා. என் ஓட்டத்திலே මම ஓடுவேன். ඉලක්කයට යනවා. நான் இலக்கை நோக்கி මම செல்வேன். දිනනවාමයි. நான் வெற்றி பெறுவேன். මාව උස්සලා එළියට දැම්මත් හරි. என்னை தூக்கி வெளியே මගේ போட்டார்கள். ව්‍යාපාරේ මාව වැට්ටුවත් හරි. என் வியாபாரத்திலே நான் விழ මාව வைத்தாலும், ජොබ් එකේ එළියට දැම්මත් හරි. என்னை ஜாப்பிலிருந்து வெளியே මාව போட்டாலும், අතරමං කෙරුවත් හරි. என்னை வீதியிலே මගේ போட்டாலும், යුද්ධය මා කරනවා. என் யுத்தத்தை நான் செய்வேன். මා අන්තිම දක්වා දුවනවා. நான் முடிவு பரியந்தம் ஓடுவேன். මම ඇයි මේ ප්‍රශ්නය? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ඒම දුක්කටපත් වෙන්නේ. அப்படி துக்கப்பட මේක மாட்டேன். ලයිෆ් එකක්. இது ஒரு வாழ்க்கை, මේක යාපත් යුද්ධයක්. இது நல்ல ஒரு මේක யுத்தம், යාපත් පරාජය இது මෙතිලා. நல்ல போராட்டம், මේක යාපත් දිවිල්ල. இது நல்ல ஓட்டம். මම මේමයි හිතන්නේ. நான் அப்படிதான் මේක நினைப்பேன். මගේ ලයිෆ් එක. அது என் வாழ்க்கை, ඒක මම දිනනවා. இதிலே நான் வெற்றி பெறுவேன். සහෝදර සහෝදරි. சகோதரி මේ சகோதரி, රාත්‍රියේ මොන ප්‍රශ්න ඇවිල්ලා இந்த එනවද? இரவுல எந்த பிரச்சனையும் සමහරවිට வரட்டும். මොනාරි ලෙඩක් ඇවිල්ලා ඇති. ஒரு சில நேரங்களில் சில வியாதி මොනාරි ලෙඩක් இருக்கலாம். තියෙන පුළුවන්. ஏதாவது நோய் இருக்கலாம். මේ ලෙඩෙන් මා ජීවත් වෙනවා. இந்த வியாதியோடு நான் வாழ்கிறேன். give up කරන්න එපා. பின்வாங்க මොන வேண்டாம். ලෙඩක් වුණත් හරි. எந்த வியாதியா ඒක இருந்தாலும், කිඩ්නි රෝගයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு கிட்னி வருத்தமா இருக்கலாம், අම සම්බන්ධ රෝගයක් වෙන්න தோல் පුළුවන්. சம்பந்தமான நோயா இருக்கலாம், පිළිකා රෝගයක් වෙන්න அது පුළුවන්. புற்றுநோயா ඒක இருக்கலாம், බේත් වලට සනීප කරන්න බැරි වෙන්න அது පුළුවන්. மருந்துக்கு சுகமாக்க முடியாமல் හැබැයි ඔබගේ இருக்கலாம். අදවතේ ஆனால் உங்கள் இதயத்தில், ඔබගේ ඇදහිල්ල உங்கள் விசுவாசத்தில் මා සනීප වෙයි. நான் சுகமாவே ඒකෙන් ජය ගන්නවා. அதிலே வெற்றி ඒ பெறுவேன். faith එක ඔබට තියෙන அந்த අවශ්‍යයි. விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். මා දිනනවාමයි. நான் நிச்சயம் வெற்றி හැම பெறுவேன். දොරක්ම වැහිලා තියෙන පුළුවන්. எல்லா கதவுகளும் மூடி இருக்கலாம். යුද්ධයක් කරන්න. யுத்தத்தை செய்யுங்கள், දුවන්න. ஓடுங்கள், නතර වෙන්න එපා. நிறுத்த வேண்டாம், නතර වෙන්න එපා. நிற்க வேண்டாம். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். පෞල්තුමා කියනවා பவுல் சொல்லுகிறார், මගේ ඇදහිල්ල ආරක්ෂා කළා. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், මම give up කළේ නෑ. பின்வாங்கவில்லை. මම give up කළේ නෑ. நான் பின்வாங்கவில்லை. විට්ටාද අත්තරින්න එපා. මනස විට්ටාද හිත අත්තරින්න එපා. උන්ඩ ඉරිදේතේ විட ඔබගේ ආදවතට වඩා උනකුள்ள ஒண்ணு இருக்கு. ඔබ තුල යමක් තිබෙනවා. நீ சொல்றது இது இல்ல. ඔබ කියන දේ මේක නොවේ. உங்க உள்ள ஒண்ணு இருக்கு. ඔබගේ ඇතුලේ එකක් තියෙනවා. உள்ள ஒண்ணு இருக்கு. ඇතුලේ එකක් තියෙනවා. அதுதான் நீ. ඒක තමයි ඔබ. நீ சொல்லணும். ඔබ කියන්න ඕනේ. இல்ல නෑ, என்னால முடியும். මට පුළුවන්. நீ முத ஒண்ணு நம்பு. ඉස්සල ඔබ විශ්වාස කරන්න. விட்டுறாத. අත්තරින්න එපා. உலகமே உன்னை எதிர்க்கலாம். මුළු ලෝකෙම ඔබට එරෙහි වෙන්න ஊரே පුළුවන්. உன்னை பகைக்கலாம். ගමම ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්. எல்லாரும் உன்னை குற்றவாளின்னு சொன்னாலும் සියලු දෙනාම ඔබ දොස් පවරා වැරදි කිව්වත් முத நீ ஒன்ன நம்ப படிக்கணும். ඉස්සලා ඔබව විශ්වාස කරන්න நீ පුරුදු වෙන්න. ஒன்ன நம்ப படிக்கணும். ඔබව විශ්වාස කරන්න පුරුදු වෙන්න. நான் திரும்ப எலும்புவேன்னு நினைக்கணும். මම නැවත නැගිටිනවා කියලා හිතන්න ඕනේ. என் வாழ்க்கையில நான் நிறைய இழந்திருக்கேன். මාගේ ජීවිතේ බොහෝ දේවල් මං අයිමි කර நான் තිබෙනවා. நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கேன். මම බොහෝ රැවටිලි භාවයට පත් நான் වෙලා நிறைய තිබෙනවා. பணத்தை இழந்திருக்கேன். මම බොහෝ මුදල් අයිමි කර තිබෙනවා. நான் நிறைய உறவுகள் இழந்திருக்கேன். මම උගාක නාති මිත්‍රයන්ව අයිමි කර තිබෙනවා. என் வாழ்க்கையில விசுவாசத்தை இழக்கல. ඒ නමුත් මාගේ ජීවිතේ ඇදහිල්ල මං අත්හැරියේ නැහැ. என் தேவன் எனக்காக எதையாவது அவர் செய்வார். මාගේ දෙවියන් වහන්සේ මා උදෙසා යමක් එතුමා කරයි.
என்னை இதுவரை அழைத்தவர் මෙතෙක් කැඳෙව්වා වූ දෙවියන් වහන්සේ நடுவுல கைவிட மாட்டார். මාව අතරමං කරන්නේ නැහැ. அவர் நடுவுல விட்டா கைவிடுவதற்கு அவர் என் தகப்பனோ அவர் தாயோ அல்ல. මාව පහගෙන් අත්තරලා දාන්නට මාගේ පියාද මවද නොවේ. அவர் நடுவுல கைவிடுவதற்கு என் நண்பன் அல்ல. මාව අතරමං කරන්නට මාගේ මිත්‍රයන් නොවේ. அவர் நடுவுல கைவிடுவதற்கு என் சகோதரன் அல்ல. මාව අතරමං කරලා දාන මාගේ සහෝදරයෙකුත් නොවේ. அவர் என்னை உருவாக்கியவர். එතුමා මාගේ මැවුම්කරු. அவர் என்னை உருவாக்கியவர். එතුමා මාගේ මැවුම්කරු. விசுவாசத்தை விடாத. ඇදහිල්ල අත්තරින්න එපා. விசுவாசத்தை விடாத. ඇදහිල්ල අත්තරින්න එපා. அவர் உயிரோடு இருக்கிறார். එතුමා ජීවමානයි. அவர் உன்னை கைவிட மாட்டார். එතුමා ඔබ අත්තරින්නේ அவர் නැහැ. உன்னை கைவிட மாட்டார். එතුමා ඔබ අත්තරින්නේ உன்னை නැහැ. எல்லாரும் மறக்கலாம். ඔබ සියලු දේ අමතක உன்னை කරන්න எல்லாரும் පුළුවන්. மறக்கலாம். සියලු දෙනා අමතක කරන්න அவர் පුළුවන්. உன்னை கைவிட மாட்டார். එතුමා අත්තරින්නේ නැහැ. வாழ்க்கையில நான் உடைஞ்சு போயிருந்தேன். ජීවිතේ මං කැඩී நான் සිටියා. நொறுக்கப்பட்டிருந்தேன். මම බිඳී සිටියා. ஆனாலும் ඒ නමුත් நான் விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස நான் කරනවා. விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස என்ன කරනවා. உடைச்சாங்க. මාව කැඩුවා. ஆனா என் விசுவாசத்தை யாராலும் உடைக்க முடியல. ඒ නමුත් මාගේ හැදෙILල කාටත් සමතලා කරන්න ஒன்ன පුළුවන්. உடைக்கலாம். ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්. ஒன்ன உடைக்கலாம். ඔබව කඩන්න පුළුවන්. ஆனா உன் விசுவாசத்தை உடைக்க விடாத. ඒ නමුත් ඔබගේ හැදෙILල කඩන්න හිත දෙන්න එපා. விசுவாசம் உடைஞ்சு හැදෙILල කැඩුනා නම් உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். ඔබගේ ජීවිතේ ඉවරයි. தூங்கினாலும் පටන් ගත්තත් හරි. தூங்கினாலும் නිදාගත්තත් හරි. நான் எலும்புவேன்னு இருக்கணும். මම නැගිටිනවා කියලා ඉන්න ඕනේ. நான் முன்னுக்கு தான் போவேன். මම ඉදිරියට පමණයි நான் යන්නේ. முன்னுக்கு தான் போவேன். මම ඉදිරියට පමණයි நான் යන්නේ. மேல தான் போவேன். මම ඉහළට පමණයි அது යන්නේ. உன் வாழ்க்கையாக்க ඒක வேண்டும். ඔබගේ ජීවිතයක් அது உன் වෙන්න. வாழ்க்கையாக்கணும். ඒක ඔබගේ ජීවිතයක් විය நான் යුතුයි. தனியா தான் இருக்கிறேன். මම තනියෙන් තමයි සිටින්නේ. ஆனா இன்னும் விசுவாசிக்கிறேன். නමුත් තවත් විශ්වාස කරනවා. நம்பினவர்களால கைவிடப்பட்டு தான் இருக்கிறேன். විශ්වාස කරපු ඇයි මම අත්තරලා ஆனா සිටින්නේ. இன்னும் விசுவாசிக்கிறேன். නමුත් තවත් විශ්වාස කරනවා. நான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறேன். මම සියල්ල අහිමි කර තිබෙනවා. ஆனா இன்னும் விசுவாசிக்கிறேன். නමුත් තවත් විශ්වාස කරනවා. நான் திரும்ப எழும்புவேன். මම නැවත නැගිටිනවා. இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபு சொல்றாரு. මේ ස්ථානයේදී දිව්‍යන් මාස කාටද කතා කරනවා. எந்த வேகத்துல விழுந்தாயோ அதை விட அதிக வேகத்துல நீ திரும்ப எழும்புவாய். කෙතරම් වේගෙන් ඔබ වැටුණාද ඊට වඩා වේගෙන් ඔබ නැවත නැගිටි. நீ திரும்ப எழும்புவாய். ඔබ නැවත නැගිටි. நீ விழுந்த வேகத்தில் அல்ல அதை விட வேகமாய் எழும்புவாய். ඔබ වැටුණා වේගෙන් නෙවෙයි ඊට වැඩිය වේගෙන් ඔබ නැගිටි. உன்னை தட்டி எழுப்பு. ඔබව තට්ටු කර உன்னை නැගිටින්න. தட்ட வேக யாரும் வர மாட்டாங்க. ඔබව තට්ටු කරන්න වෙන කවුරුත් එන්නේ නැහැ. உன்னை தட்ட வேக யாரும் வர மாட்டாங்க. ඔබව තට්ටු කරන්න වෙන කවුරුත් நீ එන්නේ இப்ப இருக்க நிலைமைக்கு නැහැ. දැන් ඔබ ඉන්න තත්ත්වේ யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. කවුරුත් උදව් කරන්නේ නැහැ. உன்னை நம்பி யாரும் நீ பணம் தர மாட்டாங்க. ඔබ විශ්වාස කළ කවුරුත් උදව් உன்னை කරන්නේ யாரும் නැහැ. நம்ப மாட்டாங்க. ඔබ කවුරුත් විශ්වාස කරන්නේ නැහැ. உனக்கு இப்ப சாயம் பூசிட்டாங்க. ඔබට දැන් මඩ ගෑවා. நீ கெட்டவனு சீல் பண்ணிட்டாங்க. ඔබ වැරදි මිනිස්සයා නපුරු මිනිස්සෙක් நீ කියලා සීල් කරා. தப்பானவனு சொல்லிட்டாங்க. ඔබ වැරදි කරු කියලා කියලා ඉවරයි. இப்ப நீ தான் உன்னை நம்பணும். දැන් ඔබව විශ්වාස நீ කරා. உன்னை நம்பிய மேல ஏறணும். ඔබව විශ්වාස කළ ඉහළට නැගින්න ඕනේ. நீ மேல போக வேணும். ඔබ ඉහළට යන්න ඕනේ. நீ மத்தவங்களை சாட்சியாக்க வேணும். ඔබ අන්නයට සාක්ෂි වෙන්න ඕනේ. நல்ல ஓட்டம் இது. යාපත් දිවිල්ලක් இது මේක. நல்ல போராட்டம். මේක යාපත් කරවදින. தனி மனுஷனாக பிறந்தாய். තනි මනුස්සයෙක් ලෙස ඉපදුනා. தனி மனுஷனாக பிறந்தாய். තනි මනුස්සයෙක් ලෙස ඉපදුනා. உன்னை தாய் கூட ඔබගේ බව පවා நீ பிறந்த பொழுது ඔබ ඉපදින මොහොතේදී தொப்பில் கொடிய வெட்டி போட்டா. ඔබගේ පැකිලි වෙන කමල දැම්මා. தனிய வாழுன்னு ඔබ තනියෙන් ජීවත් වෙන්න කියා. தனிய வாழ்ந்து காட்டு. ඒ ආකාරව තනියෙන් ජීවත් වී தனிய வாழ்ந்து காட்டு. තනියෙන් ජීවත් වී වෙන්නන්න. தனிய வாழ்ந்து காட்டு. තනියෙන් ජීවත් වී වෙන්නන්න. உனக்கு ஆண்டவர் இருக்காரு. ඔබට දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நான் மகனைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் මම මරණය මිටියාවේ ගමන් කරත් தேவன் මාගේ දෙවියෝ என்னோடு கூட. එතුමා මා සමග සිටිනවා. கண்ணீரை கடக்கும் பொழுது ඔබ ජලය පසු කරන මොහොතේ அக்கினி மத்தியிலே போகும் பொழுது ගිනි මැද යන මොහොතේදී அவர் உன்னோடு இருக்கிறார். එතුමා ඔබ මැදේ සිටිනවා. உன்னை அழிக்க முடியாது. ඔබව විනාශ කරන්න බෑ. உன்னை வளைக்கலாம். ඔබව නවන්න පුළුවන්. ஆனா உன்னை உடைக்க முடியாது. එනමුත් ඔබව කඩන්න බෑ. உன்னை பார்த்து சொல்லு. ඔබ දෙස බලලා කියන්න. உன்னை பார்த்து சொல்லு. ඔබ දෙස බලලා ඔබ කියන්න. உன்னை விட்டு 10 பேர் அல்ல ඔබගෙන් ඇර 10 දෙනෙක් නොවේ. 100 பேர் போலாம். 100 දෙනෙක් කියන්න පුළුවන්. ஆனா உன்னை தேடி එනමුත් ඔබ සොයාගෙන 10,000 பேர்களை கர்த்தர் தருவாரு. දාදාක් සෙනග ඔබට ලබා දෙයි දෙවියන් වහන්සේ. Hallelujah. හalleluya. நீ சாதாரண ஆள் அல்ல. ඔබ සාමාන්‍ය මිනිසෙක් නෙවෙයි. நீ உன்னை மதிக்கப்படி. ඔබ ඉස්සෙල්ලා ඔබව ගණන් ගන්න පුරුදු වෙන්න. அப்போ வட்டினாக்கம் வாடுது உன்னை மதி. ඔබට ඔබගේ වටිනාකම දෙන්න. நீ உன்னை மதிக்காட்டி பக்கத்துல இருக்கவனை மதிக்க மாட்டாங்க. ඔබ වටිනාකමක් දුන්නේ නැත්නම් අන්නතේ ඔබ වටිනාකම මිනිසෙක් වෙන්න කරන්නේ නැහැ. ඔබ
வாடி වෙන්න. ඇදහිල්ල තබා ගන්න. விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். ඇදහිල්ල තබා ගන්න. விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ඇදහිල්ල දැන් වැදගත්. விசுவாசமே முக்கியம். යාක්ෂාවට වඩා වැදගත් ඇදහිල්ල. ஜெபத்தை காட்டிலும் முக்கியம் விசுவாசம். බයිබල්ට වඩා වැදගත් ඇදහිල්ල. பைபிளை விட முக்கியம் விசுவாசம். ඇදහිල්ල වැදගත්. விசுவாசம் முக்கியம். ඇදහිල්ල නැත්තම් මැරුණ කෙනෙක් වගේ. விசுவாசம் இல்லாவிட்டால் ஒரு மரித்தவனை போல் இருக்கிறீர்கள். ඔබගේ රැකියාව නැති වුණාද ඇදහිල්ල තබා ගන්න. உங்களுக்கு உங்களுடைய தொழில் இல்லாமல் இருக்கிறீர்களா? விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගෙන් හැම කෙනාම අත්හැරලා ගියාද ඇදහිල්ල තබා ගන්න. உங்களை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களா? நீங்கள் விசுவாசத்தை வைத்து ඔබට යම් කිසි ලෙඩක් ආවද ඇදහිල්ල තබා ගන්න. உங்களுக்கு ஒரு வியாதி வந்ததோ விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ කිඩ්නි වැඩ කරන්නේ නැද්ද ඇදහිල්ල තබා ගන්න. உங்கள் கிட்னி வேலை செய்யவில்லையோ விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ ආට් එකේ ප්‍රශ්නයක්ද உங்கள் ஆட்லி ஒரு பிரச்சனையா? விசுவாசம். කිසිම වැඩක් දැන් වෙන්නේ නැහැ. කිසිම දෙයක් මූ වෙන්නේ නැද්ද ඇදහිල්ල. எந்த ஒரு வேலையும் இப்பொழுது நடப்பதில்லை, எதுவுமே மூவாவதில்லையா? விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்க வேண்டும்? මොකද්ද සිදුවිය යුත්තේ? உங்க இருதயம் என்ன சொல்லுது? ඔබගේ අදවත මොකද්ද පවසන්නේ? ஜெயத்தை மட்டும் பேசுங்க. ජයග්‍රහණය පමණක් කතා කරන්න. ஜெயத்தை மட்டும் பேசுங்க. ජය පමණක් කතා කරන්න. මේ වයසක මනුෂ්‍යයා තරුණට කියනවා இந்த வயதான மனுஷன் வாலிபனுக்கு சொல்லுகிறான், මම දිවිල් අවසන් කළා. நான் ஓட்டத்தை முடித்தேன், මම ජයගත්තා. நான் வெற்றி பெற்றேன். හේතුව காரணம் මගේ ඇදහිල්ල. என் விசுவாசம். මගේ faith එක. என் விசுவாசம். අද මා සිටින්නේ මගේ දිවිල් ඉවර කරන්න. இன்று நான் நிற்பதே என் ஓட்டத்தை முடிக்கும்படியாக. මම මෙයා නිසා போதகர் எனக்காக මගේ දිවිල නතර කරන්නේ. போதகருடைய ஓட்டத்தை நிறுத்த மாட்டார். මගේ සටන නතර කරන්නේ. என்னுடைய போராட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். මම කවදත් ඔබගේ දිවිල්ල දුවන්නේ. நான் ஒரு நாளும் உங்கள் ஓட்டத்திலே நான் ஓட මම மாட்டேன். කවදත් ඔබගේ වැඩ කරන්නේ. நான் ஒரு நாளும் உங்கள் வேலையை செய்ய மாட்டேன். මට අනිත් අයගේ ගෙවල් වල මොනවද සිදු වෙන්නේ ඒක මට අවශ්‍ය නැහැ. எனக்கு மற்றவர்களை வீட்டுல என்ன நடக்கிறது அது எனக்கு தேவையில்லை. මට අනිත් අයගේ පර්සනල් ලයිෆ් එක මට අවශ්‍ය නැහැ. எனக்கு மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. මම බිසි. நான் வேலை பளுவையா இருக்கிறேன். හයි ஏன்? මගේ දිවිල්ල. என் ஓட்டம், මගේ පොකපැදී. என் போராட்டம், මගේ සක්සස්. என் சக்சஸ், මගේ චර්ච් ගුණට ගේන්න ඕනේ. என் சர்ச்சை மேலே මගේ கொண்டு வர ලයිෆ් வேண்டும். හොඳට ගේන්න ඕනේ. என் வாழ்க்கையை நல்லாய் கொண்டு வர வேண்டும். මට කියන්න අවශ්‍යයි. எனக்கு சொல்ல මම வேண்டும். යාපත් දිවිල්ලක් දිව්වා. நான் நல்ல போராட்டத்தை මම போராடினேன், සක්සස් වුණා කියලා. நான் சக்சஸ் ஆனேன் என்று. අද මේ ස්ථාන සමහර අය තමා හිතපු එක ඉෂ්ට වුනේ නැති නිසා තමන්ගේ දිවිල්ල අත්හැරලා එළියට යන්න සිටිනවා. இன்று இந்த இடத்தில் இருக்கிற அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்க முடியாமல் அவர்கள் அந்த இருக்கிற நிலையிலிருந்து வெளியே போக எத்தனிக்கிறார்கள். සමහර එළියට ගිහලා සිටිනවා. ஒரு சிலர் வெளியே போய்விட்டார்கள், give up කරලා ඉන්නවා. பின்வாங்கி விட்டார்கள். පෞල්තුමාගේ ජීවිතෙත් මේම තිබුණා. பவுலுடைய வாழ்க்கையில இப்படி இருந்தது. යාට කට්ටක් තිබුණා එන්නලා. அவருக்கு ஒரு முள் குத்தி இருந்தது. ඒක ඉවත් වෙන්න ඕනේ. அது நீங்க வேண்டும். ඉවත් වෙන්න ආශා කළා. நீங்க வேண்டும் என்று ஜெபித்தார். ගාකයට පෞල් ආස්කම් කළා. அநேகருக்கு பவுல் அற்புதம் செய்தார். තවුට ආස්කම් උන්නේ. ஆனால் அவனுக்கு அற்புதம் ඇයි මට செய்யவில்லை. මේම උනේ? எனக்கு இப்படி நடந்தது. ඇහුවදේම? அப்படி கேட்டாரா? නෑ. இல்லை. මම මේම சேவை කරනවා. நான் இப்படி ஊழியம் செய்கிறேன். මම මෙච්චර දසංගොස් இவ்வளவு தசம்பாகம் கொடுக்கிறேன். ඇයි පාස්ටර් මට? ஏன் பாஸ்டர் எனக்கு? ඇහුවේ නෑ. அவர் கேட்கவில்லை, ඇහුවේ නෑ. கேட்கவே இல்லை. ඇහුණා ඒව මලුන් ගෙනගිටන්න දෙපුවා පෞල්. மரித்தவனை உயிரடையச் செய்தார் பவுல். නමුත් ඔහුගේ ප්‍රශ්නේ වෙරුන්නේ නෑ. ஆனால் அவன் பிரச்சனை முடியவில்லை. ඒ දිවිල් අත්හැරියේ නෑ. ஆனாலும் ஓட்டத்தை முடிக்கவில்லை. යේසුස් වහන්සේත් මේමයි. இயேசுவும் இப்படிதான் ප්‍රශ්නට මුහුණ දුන්නා. பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார். ගෙත්සමනේ උයනේ කිව්වා கெத்செமனே தோட்டத்தில் මේ ප්‍රශ්නේ ඉවත් වෙන්න ඕනේ. இந்த பிரச்சனை நீங்க ඉවත් வேண்டும். වෙන්න ඕනේ. நீங்க வேண்டும். ඉවත් උන්නේ නෑ. ஆனால் நீங்கவில்லை. ඉවත් උන්නේ නෑ. நீங்கவில்லை. මේ වගේ ගාක් අය அதே போல அநேகர் මේ වගේ ප්‍රශ්නට දැන් මුහුණ දෙන්න පුළුවන්. இப்படி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். පෞල් වගේ. பவுலை போல, යේසුස් වහන්සේ වගේ. இயேசுவை போல. නමුත් යේසුස් වහන්සේ ஆனால் ඒ இயேசு ප්‍රශ්නේ මුහුණ දුන්නා. அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்தார். මුහුණ දුන්නා. முகம் கொடுத்தார். පෞල්ට මොනවද දෙවියන් වහන්සේ කිව්වේ? பவுலுக்கு தேவன் என்ன சொன்னார்? ඒ බලය නුඹට දෙන්නා. என் பலத்தை මේ உனக்கு ප්‍රශ්න தருகிறேன். මැද යන්න මම ඔබට බලය இந்த දෙන්නා. பிரச்சனை மத்தியிலே போக பலத்தை ගෙත්සමනේ தருகிறேன். උයනේ යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து මම என்ன ඔබට சொன்னார்? මගේ බලය දෙන්නා. நான் உனக்கு என் வல்லமையை මේ தருகிறேன். රාත්‍රියේ
இந்த இரவிலே මේ රාත්‍රී இந்த இரவிலே ඒ බලය அதே ඒ வல்லமை කරුණාව அதே கிருபை දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්නවා. தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் கொடுத்தேன். உங்களுக்கு கொடுக்க போகிறார் අලුත් කරුණාවක් ලැබෙන්නවා. புதிய கிருபை අලුත් බලයක් கிடைக்க ලැබෙන්නවා. போகிறது. புதிய பலம் මේ கிடைக்க ප්‍රශ්න போகிறது. මැදියේදී இந்த பிரச்சனை மத்தியில ජය අරගෙන යන්න. வெற்றி பெற்று போங்க நான் ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன். යක්ෂයා බොරුකාරයා. பிசாசு பொய்யன் යක්ෂයා ඔයාලට කියනවා பிசாசு உங்களுக்கு වා சொல்லுகிறார் නැති වෙයි. நீ அழிவாய் වා විනාශ වෙයි. நீ அழிந்து விடுவாய் ඔක්කොම ඉවරයි. எல்லாமே මේ முடிந்தது වගේ තීරණයක් ගනි. இப்படி தீர்மானத்தை எடு මේක අත්හැරලා දාපන්. இதை விட்டு விடு මේක ඇති. இது போதும் මගේ ජීවිතේ ඉවරයි உன் කියලා. வாழ்க்கை முடிந்தது என்று ඔබ කියන්න. நீங்கள் சொல்லுங்கள் දෙවියන් වහන්සේ මගේ පැත්තේ සිටිනවා. தேவனின் பட்சத்தில் මම இருக்கிறார் මේක අත්හරින්නේ நான் இதை விட මම மாட்டேன் මේක අත්හරින්නේ நான் இதை விட මම மாட்டேன் මේ දිවිල්ල දුවනවා. நான் இந்த ஓட்டத்தை මම ஓடுவேன் ඉවර කරනවා. நான் முடிப்பேன் මගේ ඇදහිල්ල ආරක්ෂා என் කරනවා. விசுவாசத்தை යක්ෂයා காத்துக்கொள்வேன் බොරුකාරයා பிசாசு ඔබ பொய்யன் අතරමං කරයි. உங்களை நடுவீதியிலே ඔබ வைப்பான் අතරමං කරයි. உங்களை நடு தெருவிலே ඔබ வைப்பான் ලැජ්ජාටපත් உங்களை කරයි. வெட்கப்படுத்துவான் ඔබ වටයි. உங்களை வீழ்த்துவான் මේ රාත්‍රී දෙවියන්ස් කියනවා. ஆனால் இந்த இரவிலே தேவன் சொல்கிறார் දෙහිල්ල තබා ගන්න. விசுவாசத்தை வைத்துக்கொள் අලුත් බලයක් ඔබට දෙන්න. நான் புதிய வல்லமை අලුත් தருகிறேன். බලයක් දෙන්න. நான் புதிய வல்லமை ඔබේ தருகிறேன் ගමන ඉවර කරනවා. உன் பயணத்தை முடிப்பதற்காக අපිට සිතමු. நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம்